மணி என்ற ஒரு விஷயம் அங்க வைக்கவே கூடாது. மணி இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். எசென்ஷியல் தான். ஓகே, அது அளவா இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ செட்டில் ஆகணும், அந்த மாதிரி அது இருக்கணும், கார் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லாரும் இருந்து அந்த லவ் கிடைக்காம நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க. அவங்க பேஷன்லயே சின்சியரா இருக்காங்கன்னா எனக்கு லவ்ல கண்டிப்பா பண்ணிக்கலாம். கமிட்மெண்ட்ஸை வந்து பண்ணணும்னு ப்ரெஷர் கொடுக்காம இருந்தா அது ப்ரெஷரா இருக்காது. நமக்கா தோணும் அது பண்ணணும்னு. கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நான் ரெடி பண்ணுவேன். பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையல. ஸோ இன்னும் நாங்க வந்துட்டு அப்படியே யூத் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கோம். என் பொண்ணு வளர்ந்துட்டா, இருந்தாலும் நாங்க அப்படிதான் இருக்கோம். ஏன்னா நானுமே ஒரு பேஷன் ஃபாலோ பண்றதுதான். இப்போ பேஷன்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸ்ரீஜி சார், விஷ் ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு மணி தேவைப்படாதுல்ல? எனக்கு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட். உங்க மேரேஜ் லவ் மேரேஜா? எஸ், என்னோட ஓகே. லவ் மேரேஜ் அப்படினாலே ஒரு விஷயம் இருக்கு. அது இந்த மந்த் ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க லைஃப்ல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். வேலண்டைன்ஸ் டே இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? ஒண்ணவே இல்லையா? இல்ல இல்ல, அம்மா வச்சுட்டு போயெல்லாம் சொல்லக்கூடாது. அமையல. ரொம்ப சேடா இருக்கும். நெஞ்செல்லாம் முன்னா இருக்கு தம்பி. அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளவு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சோ அது மாதிரி பையன் கிடைச்சா ஓகே. சைலண்டா டேமேஜ் பண்ணிட்டாங்களே. நிலைக்குமான்னு பாப்போம் அப்படின்னு தோணும். தெரிஞ்சவங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து கமிட்மெண்ட் ஒரு வார்த்தை வந்து எங்க பார்த்தாலும் கேட்டுட்டே இருப்போம். இப்ப லைஃபுக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் விஷயம் வந்து தேவைப்படுதா, இல்ல ப்ரெஷரா இருக்கா, இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா இருக்கா? எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ லைஃப் பார்த்தாலே ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம கமிட்மெண்ட்ல தான் இருக்கும். ஓகே. எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ஃபுல்ஃபில் பண்றது கமிட்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஸோ நம்ம அதை நோக்கி தான் போகணும். அது ப்ரெஷர்லாம் எதுவும் கிடையாது. அதை வந்து கம்மி வேணா பண்ணிக்கும். கமிட்மெண்ட்ஸை வந்து பண்ணணும்னு ப்ரெஷர் கொடுக்காம இருந்தா அது ப்ரெஷரா இருக்காது. நமக்கா தோணும் அது பண்ணணும்னு. பட் அது இம்பார்ட்டன்ட். அது இல்லாமலும் இருக்கக்கூடாது. கமிட்மெண்ட்ஸ் தேவை. ஆனா அதை ப்ரெஷர் பண்ணி அதை அவங்களுக்கு பிடிக்காம பண்ணக்கூடாது, பிடிக்காமலும் பண்ணக்கூடாது. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்போ வந்து நம்மளா விருப்பப்பட்டு எடுக்கிற கமிட்மெண்ட் ப்ரெஷர் கிடையாது. கண்டிப்பா. ஆனா மத்தவங்க நம்ம மேல திணிக்கிறது வந்து ப்ரெஷரா இருக்கு. ப்ரெஷரா இருக்கு. கண்டிப்பா. தட்ஸ் ஃபைன். ஓகே. நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சிம்பிள் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பிரஷர் எதுவுமே கிடையாது. பாக்குறதுக்கு அபூர்வமா இருக்கு. இப்படி இருக்கு. நாங்க வந்துட்டு அப்படியே சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுவோம். எதுவுமே வந்துட்டு பெரிய கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. சின்ன சின்ன கமிட்மெண்ட் இருக்கு, அதை என்ஜாய் பண்ணி அதை கோவிட்ல பண்ணிட்டு. ஓகே. அந்த ட்ரீம் பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது பண்றதுக்கான வாய்ப்போ இல்ல அந்த ரிஸ்கோ ஒரு சில பேர் தான் எடுக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்படி எடுக்கிற ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல வராங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். வாவ். ஏன்னா அவங்க பேஷன்லயே சின்சியரா இருக்காங்கன்னா எனக்கு லவ்ல கண்டிப்பா இருக்கும். அதுல ஒரு சில விஷயம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் இல்லையா? லவ் எப்படி இருக்குன்னா இந்த ஈக்குவல் லவ், ஈக்குவல் கேர், ஈக்குவல் ஸ்பெண்டிங் டைம், ஈக்குவல் மணி, இப்படிதான் இருக்கு. அப்பதான் சஸ்டெயின் ஆகுது, நெக்ஸ்ட் லெவலுக்கு ரிலேஷன்ஷிப் போகுது. நீங்க இந்த கமிட்மெண்ட் அவங்க உங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் அவங்க பேஷன் நோக்கி போகும்போது உங்களுக்கு அந்த தட் மச் கேர்லாம் கம்மியாகும் இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கொஞ்சம் அங்கங்க தட்டி நானே ரெடி பண்ணுவேன். பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நான் ரெடி பண்ணுவேன். நீங்க ரெடி பண்ணிடுவீங்க. அப்ப உங்களுக்கும் டைம் கொடுத்து அவங்க ட்ரீம் போற மாதிரி பண்ணிடுவீங்க. இப்போ மாத்திடுவீங்க. இப்ப இல்ல இதுல ஈக்குவல் இருக்கலாம்ல. இவங்களோட ட்ரீம் இவங்க அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நானுமே ஒரு பேஷன் ஃபாலோ பண்றதுதான். இப்போ பேஷன்ல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்லாமே லைஃப்ல ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணலாமே. ரெண்டு பேரும் அப்படி ஒன்னா சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் தான், இந்த வேர்ல்ட் இஸ் ஆல் அபவுட் லவ். கரெக்டா? Which thing is not important, which is important? Giving space is important. Okay. Just not important is I'm not sure. Ask me. எந்த விஷயம் தேவை, எந்த விஷயம் தேவையே படாது லவ்ல? லவ்ல வந்து தேவைப்படாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே சொல்றேன், மணி என்ற ஒரு விஷயம் அங்க வைக்கவே கூடாது. மணி இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப். எசென்ஷியல் தான். ஓகே, அது அளவா இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ செட்டில் ஆகணும், அந்த மாதிரி அது இருக்கணும், கார் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லாரும் இருந்து அந்த லவ் கிடைக்காம நிறைய பேர் சஃபர் ஆயிருக்காங்க. நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மணி என்றது லைஃப்க்கு வேணும் தான். பட் ஓகே, கொஞ்சமா இருந்தா கூட போதும். ஆமா, நாங்களாம் வந்து ரொம்ப லோ இதுல இருந்து. சோ இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அவர் 30 இயர்ஸ் ஸ்ரீஜித். சோ இன்னும்
டிஎஸ் ஸ்ரீஜித் கத்தார்ல இருக்காரு. டிஎஸ் ஸ்ரீஜித். ஆமா. இன்னும் டிஎஸ் ஸ்ரீஜித் சார், விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகே. தேங்க்யூ. சோ இன்னும் எங்களோட லவ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையல. சோ இன்னும் நாங்க வந்துட்டு அப்படியே யூத் மாதிரி தான் சுத்திட்டு இருப்போம். என் பொண்ணு வளர்ந்துட்டா, இருந்தாலும் நாங்க அப்படிதான் இருப்போம். சோ சூப்பருங்க, கிரேட் மாம். மணி இல்லனா கூட நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். சோ இவளே நாங்க அப்படிதான் வளர்த்துருக்கோம். அப்ப உங்களுக்கு மணி தேவைப்படாதுல்ல? ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட். சோ எங்களோட ஃபேமிலில குட்டி ஃபேமிலி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ரொம்ப லவ்வபிளா இருப்போம். அது மட்டும். உங்க மேரேஜ் லவ் மேரேஜ்? எஸ், என்னோட ஓகே. லவ். லவ் மேரேஜ் அப்படினாலே ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த மந்த் ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க லைஃப்ல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். வேலண்டைன்ஸ் டே இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? பண்ணதே இல்லையா? இல்ல இல்ல அம்மா வச்சுட்டு போயெல்லாம் சொல்லக்கூடாது. பண்ணது இல்ல, அமையல. ரொம்ப சேடா இருக்காங்க. அது போயிச்சா? எதுக்கு? அத பத்தி ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? நெஞ்செல்லாம் முன்னா இருக்கு தம்பி, அதான். தாலே எங்கே வருவேன் நான் கூட்டிட்டு. ஓகே. ஆமா. அண்டர்ஸ்டாண்டிங் மாம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம். நம்ம எனக்கு பிடிச்சது. வந்து லவ் மேரேஜ்ல எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சோ ஓகே, இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா, இவ்வளவு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சோ அது மாதிரி பையன் கிடைச்சா ஓகே. சைலண்டா டேமேஜ் பண்ணிட்டாங்களே. அதனால கொஞ்சம் அதனால இப்ப ஆனா இந்த வேலண்டைன்ஸ் டே பண்ணல, ஓகே, நானுமே பண்ணல. ஆனா பார்த்தா காண்டா இருக்கும் ஒரு சில பேரை பார்த்தா. அப்படி வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நிலைக்குமான்னு பாப்போம் அப்படின்னு தோணும். நிலைக்குமான்னு தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்க்கும்போது தான் தோணும். நிலைக்குமா, அடுத்த வருஷம் இதே ஆள் கூட இருக்காங்களா இல்ல அப்படி தோணும். தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது ஜாலியா இருக்கும், நல்லா இருங்க நல்லா அப்படின்னு இருங்க, தோணும். அப்படியே இருங்க. ஒரு ஏக்கம் இருக்கா? இப்போ ஸ்கூல் லைஃப்ல இல்ல, ஒரு வீக்கே செலிப்ரேட் பண்றாங்க, இந்த டே அந்த டேன்றாங்க. என்ன டேன்னு கூட புரியல எனக்கு. என்ன டேன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன டேன்னு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? முன்ன நேத்து என்னமோ சொன்னீங்களே, ப்ரொபோஸ் டேவா? தெரியல எனக்கு. எனக்கு தான் வந்துச்சான்னு கேட்டாங்க, அதனால தான் தெரியும் நேத்து ப்ரொபோசல். அப்படியா?